மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில நேற்றைய தினம் கணேமுள்ள சஞ்சீவ கூட்டுல வச்சு ஜட்ஜுக்கு முன்னால கோர்ட்ல சுட்டு கொல்லப்பட்டதோட சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்பட்டவர் எதற்காக இவரை சூட் பண்ணாரு, அந்த பெண்மணி எதற்காக இவருக்கு ஆயுதம் கொடுத்த, அந்த பெண்மணிக்கும் கணேமுள்ள சஞ்சீவிக்கும் என்ன தொடர்பு, பாத்தாள உலக கோஷ்டி அப்படின்றது அவங்களோட பலமா அல்லது பாதுகாப்பு துறையினருடைய பலவீனமா என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்கு போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக என்ன நடக்கணும், என்ன நடக்குது என்ற உங்களுடைய அனுபவங்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுங்க. கணேமுள்ள சஞ்சீவிய கொண்டது போட்டது ஜட்ஜுக்கு முன்னால 34 வயது மதிக்கத்தக்க ஒரு இராணுவ வீரர் என்பது இப்போதைக்கு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. ராணுவ வீரர் எதற்கு இதை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, இவர் ஆல்ரெடி பாத்தாளோக குழுக்களோட இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது மட்டுமல்லாம 5 கொலை வழக்குல இவர் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் இப்போது போலீசார் சொல்வதை பார்க்க முடியுது. நேற்றைய தினம் இந்த சம்பவத்தை நடத்தி முடிச்சுட்டு துப்பாக்கி அங்க போட்டுட்டோ இவர் என்ன பண்ணினார்னா, அப்படியே வெளியே ஓடி ஒரு வேன்ல ஏறி பத்திரமாக புத்தளத்தை நோக்கி பயணிக்கிறாரு. இவருக்கு ஆல்ரெடி வெளியே ஒரு வாகனம் ரெடியா இருந்திருக்குது, அதிலே போய் உட்கார்ந்து பயணிக்க ஆரம்பிச்சாரு. கணப்பொழுதுல சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வச்சு அங்க தேடி இங்க தேடி எஸ்டிஎஃப் பிரிவினர் புத்தள பிரதேசத்துல பாலாவி என்ற இடத்துல வச்சு கைது செஞ்சாங்க. கைது செஞ்சதுல தெரிய வந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பெண்மணி தான் சட்ட புத்தகத்துக்குள்ள அந்த துப்பாக்கியை வச்சு இவருக்கு கொடுத்த, அவங்களும் ஐடி எல்லாம் பக்காவா எடுத்து ஒரு லோயர் கெட்டப்ல தான் அவவும் அதை கொடுத்திருக்கிறா. எனவே இந்த பெண்மணி யாரு அப்படின்னு போலீசார் தேடி பார்த்ததுல இஷார செவ்வந்தி. இந்த இஷார செவ்வந்தி எதுக்காக இந்த கணேமுள்ள சஞ்சீவியை போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியாக இருவருக்கும் இடையில ஏற்பட்ட போட்டி பிணக்கின் காரணமாகத்தான் இந்த ஒரு விஷயத்தை அவர் டார்கெட் பண்ணி இந்த கிணறுக்கு அவருக்கு கொடுத்து அவரை செய்ய வச்சிருக்கிறாரு. இதுல இருக்கிற கவலையும் இருக்கிற ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் கோர்ட்ஸுக்குள்ள இலங்கை வரலாறுல நடக்காத ஒரு சம்பவத்தை செஞ்சது என்பதுதான் நம்மை பச்சைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இந்த ஒரு நபருக்கு இந்த பெண்மணி ஆயுதம் கொடுத்து இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சது என்பது இன்னைக்கு உலக அரங்குல பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலை உருவாக்கி, இங்க நமக்கு தெரிகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சீக்கிரம் குயிக்காக பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்தாள உலக குழுக்களுடைய முழு டீட்டெயிலும் அரசிட்ட பாதுகாப்பு துறையிட்ட இருக்குது. அப்ப ஏன் இவங்களை முடிக்கிறாங்க இல்லைன்னு கேள்வி இருக்கும் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை போஷிக்கிறதும் இவங்களை வளர்க்கிறதும் இவங்களை வச்சு அரசியல் செய்யறதும் அரசியல்வாதிகள் என்பதுதான் இலங்கையினுடைய அன்று தொட்டு இன்று வரைக்குமான வரலாறை பார்க்க முடியுது. போலீஸ் தரப்புல சென்ற வருஷம் 2024 ஜூலைல ஒரு அறிக்கையை போலீஸ் மா அதிபர் சமர்ப்பிச்சிருக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில 43 இடங்கள்ல பாத்தாள உலக கோஷ்டி குழுவினர் இயங்கி வருவதாகவும் அந்த இடங்களை பயன்படுத்துவதாகவும் கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுது. இரண்டாவது விஷயம், 1091 பேர் இந்த நெட்வொர்க்ல இருப்பதாகவும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் அந்த அறிக்கையில அவர் சொல்லி இருந்தாரு. அது மட்டுமல்ல, 40 பேர் நாட்டை விட்டும் வெளிநாடுகள் துபாய் போன்ற நாடுகள்ல உட்கார்ந்து பெரும் போக வாழ்க்கை வாழ்ந்து அங்கிருந்து இங்க சல்லி அனுப்பி இங்கு உள்ளவங்களை வச்சு வேலை செய்யறதாகவும் பல பேரை போட்டு தாக்குறதாகவும் பல்வேறு திட்டமிட்ட குற்றங்களை செய்வதாகவும் சொல்லப்படுது. கடத்தல் வேறு விதம், கொலைகள் வேறு விதம், அச்சுறுத்தல் வேறு விதம், கப்பம் வேறு விதம், இப்படியான பல்வேறு விஷயங்கள் நாட்டில் நடப்பதாக அந்த அறிக்கையில சொல்லப்பட்டது. அந்த அறிக்கை இவ்வளவு தூரம் துல்லியமாக கணக்கெடுக்கப்பட்டா இவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள வைக்கிறதுக்கு ஏது தடை என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா? அதை செய்ய போறதில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் வாழ்க்கை அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில தொடங்குற இடம் இவங்களுடைய ஆசீர்வாதத்தால. அதனால இந்த பாத்தாளோக உலக கோஷ்டிகளை இவங்க ஆசீர்வதிக்கிறதும் இவங்க அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதும் சட்டத்துக்கு முன்னால கொண்டு வரும் பொழுதே இவங்க ஒரு ஃபோன் பண்ணி இந்த விஷயங்களை இப்படி பண்ணிக்கொள்ளுங்கன்ற ஒரு அட்வைஸை பண்ணி அவங்களை தப்பிக்க வைக்கின்ற பல்வேறு வழிகளை அன்றிருந்து இன்று வரைக்கும் இலங்கை அரசியல் வரலாறுல பார்க்க முடிஞ்சிருக்கு. இதுக்கு கொஞ்சம் வரலாறு ரீதியாக கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா, 1970 இந்த பாத்தாளோக உலக கோஷ்டியினுடைய
இந்த கபலீகரம் நேரடியாக அரசியலை சம்பந்தப்படுது. அதுக்கான கதவை திறந்த அரசியல்வாதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தில் அழிக்க முடியாத பேர் இல்லையா, ஜே.ஆர். ஜெயவர்தன என்று சொல்லப்படுகிறவர். இவர காலத்துல இவர கட்சிக்காக எலெக்ஷன் செய்யறது, எதிர்கட்சியினரை போட்டு தாக்குறது, சில தேர்தல் காலத்துல கூட போலீசாருக்கு விடுமுறை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். மற்ற வேலையெல்லாம் இவங்க பார்த்துக் கொள்வாங்களாம். அவ்வளவு தூரம் அடாவடித்தனம் செய்யறதும், ஆட்களை கொள்றதும், ஆயுதங்கள் உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்பட்டு அவங்களை போஷித்த வரலாறு ஜே.ஆர். ஜெயவர்தன அவங்களுக்கு இருக்குது, அந்த கட்சிக்கு இருக்குதுன்ற ஒரு விமர்சனமும் இன்று வரை முன்வைக்கப்படுது. அந்த பட்டியல சில பேர்களை சொல்றேன் கேளுங்களேன். கோணவள சுனில், சொத்தி உப்பாடி, கடுவள வசந்த, நாவல நிகால், நோயல் அமரசிங்க. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. அரசியலுக்காக, கட்சிக்காக இவர்களை தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில பல்வேறு குற்றச்செயல்கள்ல ஈடுபட்ட ஒருத்தர் ஜே.ஆர். ஜெயவர்தனோட காலத்துல ஜெயதிலக 1978 அவர் இறக்குறாரு. கட்சிக்காக நிறைய அடாவடித்தனங்கள் செஞ்சவர் இல்லையா, அவருடைய இறுதி கிரிகையில ஜே.ஆர். ஜெயவர்தன் அவங்க கலந்து கொண்டது அன்றைய காலங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இது இப்படி இருக்க, இதுல மிக முக்கியமான ஒரு மனிதரை பத்தி பேசியாகணும். கோணவள சுனில். இந்த கோணவள சுனில் கட்சியினுடைய மிக முக்கியமான பொசிஷன்ல இருப்பாராம். யாராவது விஐபி, கட்சியினுடைய விஐபி வெளியூர் நாட்டில இருந்து வரும்போது ஏர்போர்ட் வரைக்கும் போய்த்து அவங்களை ரிசீவ் பண்ணுவாராம். கட்சியில மாகாண மட்டங்கள்ல இவருடைய மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டாளராக இருந்ததாக சொல்லப்படுது. இவர் செய்யற அடாவடித்தனங்கள்ல உச்சபட்சமாக பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 வயது ஒரு சிறுமியை கற்பழிச்சதுனால கோர்ட்ஸ் அவருக்கு 15 வருட கருடைய சிறை தண்டனை நிர்ணயிச்சது. கோர்ட்ஸ்னால அதை நிர்ணயிக்க மட்டும்தான் முடியும், அதை எழுதத்தான் முடியும். ஆனா ஜெயிலுக்கு போனவர் ஒரு சில தினங்கள்ல ஜனாதிபதி மன்னிப்புல, ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய ஜனாதிபதி பொது மன்னிப்புல அந்த மனுஷன் வெளியே அவர் வெளியே வந்ததுல இருந்து கட்சியுடைய தீவிர செயற்பாட்டாளராக இருந்தது மட்டுமல்ல, கட்சியில மிகப்பெரிய பொசிஷன் எல்லாம் கொடுத்ததாக சொல்லப்படுது. இது இத்தோட முடிஞ்சிச்சா? அதுக்கு பின்னால வந்தவர் ரணசிங்க பிரேமதாச. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, பல்வேறு ஆயுத குழுக்கள், ஜேவிபியோட ஆயுத குழுக்களை அடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் பாத்தாள உலக கோஷ்டியத்தை அவர் பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. இந்த சுனில போட்டது யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேவிபியினுடைய ஒரு செயற்பாட்டாளராக அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு ராணுவ வீரர், பிரசாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராணுவ வீரர் இந்த சுனில கதையை முடிச்சாரு. அதுக்கு பிறகு ஜேவிபியோட முக்கியமான செயற்பாட்டாளராக கண்டியில இவர் வளர்ந்து நிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஒரு காலகட்டத்துல இந்த பிரசாத யாரோ போட்டு கட்டுக்கஸ்டோட பாலத்துக்கு கீழே அந்த ஓடையில போட்டிருந்தாங்க. இதுக்கு பிறகு சந்திரிகாமையார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்தாளோக்கியோட மிக முக்கியமான ஒரு தாதாவாக இருந்த ஒருத்தரை, சஞ்சீவ என்று சொல்லப்படுகிறவரை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினுடைய முக்கியமான பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. இதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாக இருந்ததுதான் சதன பத்திரிகை. அதன் ஆசிரியரை கொண்ட பெருமை சஞ்சீவியை சாரும் என்று சொல்லப்படுது. அந்த கொலையை 1999 செய்ததாக சொல்லப்படுது. இவ்வளவு தூரம் அடாவடித்தனங்கள் செய்யறவங்களைத்தான் அரசியல்வாதிகள் பக்கத்துல வச்சு அரசியல் செய்திருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தாளோக்க உலகம் என்பது இவ்வளவு தூரம் ஆயுதம் ஏந்தி இருக்கிறத பார்க்க முடியுது. எனவே இவங்கள யாராவது அந்த காலகட்டத்துல எதிர்த்தாங்க, இல்லாமலாக்க முயற்சிக்கிறாங்க, இவங்களை அடக்க போறாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த அரசு அதிகாரிகளுடைய சோழியை முடிச்சிருவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, தபுக்கஸ்கந்த போலீஸ் பிரிவுல குற்ற தடுப்பு பிரிவுல பொறுப்பதிகாரியா இருந்த ஒரு அதிகாரி தான் ரோஹித பிரியதர்ஷன. கலனி பகுதியில் உள்ள குற்றங்கள், பாத்தாள கோஷ்டி எப்படியாவது அடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ஒரு கால் எடுத்து வச்சாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே ஸ்டேஷனுடைய ஓஐசி ஒரு நாள் போன் பண்ணி சொல்றாரு, உடனடியாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு. அந்த ஹோட்டலுக்கு போனவர் தான் அன்றைய தினமே காணாமல் போனாரு. 1990 பிப்ரவரி 23 இந்த போலீஸ் அதிகாரியினுடைய உடம்பு கலனி பாலத்துக்கு கீழே இன்னும் 5 பேர் சகிதம் கொல்லப்பட்டு வீசப்பட்ட கொடுமையான சம்பவமும் அன்றைய காலகட்டத்தில் அரங்கேறிய பார்க்க முடியுது. அரசு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எனவே பாத்தாளோக்க உலக கோஷ்டியினர் என்பவங்க மிகப்பெரிய ஒரு அடாவடித்தனங்களை செய்யறதுக்கு காரணமாக இருந்தவங்க ஜனாதிபதி என்ற பொசிஷன்ல இருந்த அரசியல்வாதிகள் தொட்டும் அடிமட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் இவர்களை போஷிச்சு வளர்க்கின்ற ஒரு சம்பிரதாய கலாச்சாரத்தை இலங்கை அரசும் இலங்கை நாடு என்ற அந்த கருப்பான வரலாற்றுல ஒரு பகுதிகளாகவே பார்க்கப்படுது. அது இன்னைக்கு எந்த இடத்துல நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்ஸுக்குள்ள ஜட்ஜுக்கு முன்னாலேயே ஒரு சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை மறைச்சு வச்சு ஒரு லோயராக
வேடம் போட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு தலைமறைவாகின்ற ஒரு சூழலையும் அது உருவாக்கி இருக்குது. எனவே எமது பார்வையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தாளக்க உலகினுடைய குழுக்களுடைய பலம் கிடையாது, இது அரசனுடையும் பாதுகாப்பு துறையினுடையும் பலவீனம் என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். 18ஆம் தேதி ஒரு கோர சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹம்மாந்தோட்ட பகுதியில கடவத்த சந்தியில ஒரு குடும்பஸ்தர் தனது 9 வயது மகனையும் 6 வயது மகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாகனத்துல பயணிக்கிறாரு. அவருக்கு வயசு 39 தான். இப்படி பயணிக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு சிலர் வந்து தாக்குதல் நடத்திய அந்த சம்பவத்துல அந்த இடத்திலேயே அந்த தந்தை இருக்கிற மாதிரியும் 2 குழந்தைகள் காயப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல சிறுவனும் சிறுமியும் உயிரிழந்த பரிதாபகரமான செய்தியும் 18ஆம் தேதி நமது நாட்டுல நடந்திருக்குது. இப்ப நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகவும், ஆயுத குழுக்கள் அதே போல பாத்தாளோக்க குழுக்கள் இப்போது வெளியில் பகிரங்கமாக வந்து ஆயுதத்தை எடுத்து கொலை செய்கின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. எனவே இது அரசுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான சவாலாகத்தான் மீசான் டிவி பார்க்குது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஒரு இடத்துல சூட்கேஸ் நடந்தது, ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடந்தது. அந்த துப்பாக்கி பிரயோகம் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை விசாரிச்சதுல தான் போலீசாருக்கு தெரிய வந்துச்சு, கிளிநொச்சி ராணுவ முகாம்ல இருந்துதான் T56 ரக துப்பாக்கி ஒன்று 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக விசாரணைகளை தெரிய வந்து உடனடியாக ஒரு ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாருங்களேன், பாதுகாப்புக்காக அரசு ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சா பாத்தாளோக்க என்ற ஒரு பகுதியினருக்கு உதவி செய்கின்ற, ஆயுதம் கொடுத்து ஒத்தாசையாக இருக்கின்ற இராணுவ வீரர்களையும் பார்க்க முடியுது. உண்மையிலே இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா பாத்தாளோக்க அதோட சம்பந்தப்பட்டவங்க இப்ப இராணுவ வீரர்களை வச்சுதான் இதுகளை செய்து கொள்றாங்க. காரணம், சுடுவதற்கான பயிற்சி, தைரியம், மனோவலிமை எல்லாம் இவர்களுக்கு இருக்கு என்பதனால இவர்களையும் பணம் கொடுத்து என்னவோ இவர்கள் பாவிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. எனவே நிச்சயமாக அரசியல்வாதிகள் இந்த பாத்தாளோக்க உலக கோஷ்டியிலிருந்து விடுபடாத வரை நிச்சயமாக இலங்கையில் இவர்களை ஒழிக்க முடியாது என்பதுதான் எமது பார்வை. நக்குண்டார் நாவிழந்தார், அவர்களிடமிருந்து வாங்கி தின்றவர்கள் அரசியல் செய்தவர்கள். அதனால் இவர்கள் அவர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்பதுதான் இலங்கை அரசியல் வரலாறு சொல்லுகின்ற பாடமாக பார்க்க முடிகிறது. மேம்படுத்தவெல்லாம் வேட்டக்காரனாக மாறுகின்ற கலாச்சாரம் மாறி அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளும் பாத்தாள உலக கோஷ்டியிலிருந்து பிரிக்கப்பட்டு இந்த பாத்தாள உலக கோஷ்டி என்ற ஒரு விஷயம் வேறறுக்கப்பட வேண்டும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் அமைதி இலங்கையில் நிலவும் என்பது நமக்கு தெரிகிறது. எனவே ஒரு அச்ச சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. எனவே அரசு இந்த விஷயத்தில் கூடிய கவனம் செலுத்தி கூடிய சீக்கிரம் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும். எனவே ஒரு அமைதியான அழகான ஒரு சூழலை அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுதலை முன்வைத்தவனாக மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.